அனைவருக்கும் வணக்கம். ரம்யா, காமதேனு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா புறத்திணைகள் பற்றி. புறத்திணைகள் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க எந்த மொழியிலையுமே இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு, பெருமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சிறப்பு என்ன பெருமை அப்படின்னா, வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வாழ்க்கைக்கு இலக்கணம் அதில் என்னென்ன சொல்ல வராங்கன்னா, அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வாழ்கிறதுக்கு தேவையான இலக்கணங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த அகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவன் தலைவிக்கு இடையேயான நட்பு உறவை பற்றியும் அவர்கள் வாழக்கூடிய முறையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. புறத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புறத்திணைகள் அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா புறப்பொருள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தான் புறத்திணைகள் அப்படிங்கிறது வருது. புறப்பொருள் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரோட போர், வீரம், கொடை, புகழ் இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது. அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய பொதுவான நல்ல விஷயங்கள் பற்றி எல்லாமே சொல்லக்கூடியது தான் புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறப்பொருளில் அடங்கக்கூடியது தான் புறத்திணைகள். புறத்திணைகள் அதாவது போர் செய்கிறதுக்கான முறைகளை திணைகளாக வகுத்து வச்சுருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். தமிழ் இலக்கணத்தில் 5 பிரிவுகளில் ஒன்றான பொருள் இலக்கணத்தை நம் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகம் புறம் என வகுத்தார்கள். புறப்பொருள் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது. இப்போ நம்ம தமிழர்கள் போர் செய்கிறதுக்கு, அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முறை தான், போரை முடிக்கிறதுக்கு இந்த முறை தான் அப்படின்னு வகுத்து வச்சுருக்காங்க. இந்த திணைகள் எல்லாத்தையுமே எதை வச்சு அடையாளம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பூக்களை வச்சு அடையாளமாக சொல்கிறாங்க. இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த காலத்துலேயும் பார்க்கக்கூடிய பூக்களாக தான் இருக்குது. இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பூவாகட்டும், வாகை அப்படின்னு சொல்லக்கூடிய பூவாகட்டும், நம்ம இந்த காலத்துலேயும் பார்க்கக்கூடிய பூவாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் அந்த பேர் வச்சு வெற்றி, வாகை அப்படிங்கிற பேர்களெல்லாம் வச்சு அழைச்சிருக்காங்க. ஏன் இந்த பூக்களை அடையாளமாக வச்சுருக்காங்கன்னா, போர் செய்கிறதுக்கு வீரர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பூக்களை கொத்து கொத்தாக தலையில் சூடிட்டு போவாங்களாமா. அதனாலேயே இந்த போர் திணைகளுக்கு இந்த பூக்களை அடையாளமாக வச்சு பெயர்களாக அழைக்கப்படுது. இப்போ வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்களோட வகைகளை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, திணைக்குரிய செய்திகள். வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிரூன்றல் காஞ்சி, எல் காத்தல் நொச்சி, அதுவளைத்தலாகும் உளிஞை, அதிரப் போருவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். இதற்கான விளக்கம். இப்போ புறத்திணைகளோட விளக்கம் பாருங்கள். பகைவரது பசு கூட்டங்களை கவர்தல், அவர்கள் அதை மீட்டல், மண்ணாசை கொண்டு போரிட வருதல், வரவிடாமல் தடுத்தல், மதிலை வளைத்து போரிடல், மதிலுக்குள் இருந்து தடுத்தல், எதிரெதிரே நின்று போரிடல், அதில் ஒருவர் வெற்றி பெறுதல், வென்றவர் பெருமையை பிறர் பேசுதல் என புறத்திணைக்குரிய செய்திகள் அமைகின்றன. இப்போ பாருங்கள், போரோட தொடக்கமே எப்படி இருக்கும். இப்போ இந்த காலத்தில் போரோட தொடக்கமே என்னென்னா, எதிரெதிர நின்று சண்டை போட்டுக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் பெரும் செல்வமாக கருதக்கூடிய ஆண் இறைகளை கவர்ந்துட்டு வர்றது தான் போரோட தொடக்கமாகவே இருந்திருக்கு. அந்த எதிரெதிர் நின்று போர் செய்கிறது அப்படிங்கிறது நிறைய முறைகளுக்கு பிறகு தான் அந்த எதிரெதிரே நின்று போர் செய்கிற அந்த முறை வருது. அதில் யார் வலிமையானவங்களோ வெற்றி பெறது அது ஒரு திணையாகவும், அந்த வெற்றி பெற்றவங்களை பற்றி சிறப்பாக பேசுகிறது ஒரு திணையாகவும் அமையப்பெறுது. இப்போ பாருங்கள், போரோட தொடக்கமே நமக்கு எதுவாக இருக்குது, ஆணிரைகளை கவர்றது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெற்றி திணைன்னு சொல்கிறோம். வெற்றி பூவை சூடிட்டு போகிறதுனால அது வெற்றி திணைன்னு சொல்கிறோம். போரோட தொடக்கமாகவும் இதை சொல்கிறாங்க. பகைவரை போருக்கு அழைத்து அதில் வெற்றி பெற விரும்பும் ஒரு நாட்டினர் முதலாவதாக அப்பகை நாட்டில் உள்ள பசு கூட்டங்களை கவர்ந்து வரும் போர் முறைக்கு வெற்றி திணை என்று பெயர். அதாவது அவங்க கூட போர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போரோட தொடக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, போரோட தொடக்கம் அப்படிங்கிறாங்க. இவ்வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வர். இந்த வெற்றி போர் பாருங்கள் இருவகைப்படும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா மண்ணொரு தொழில், தன்னொரு தொழில். அது என்னென்னா மண்ணொரு தொழில் தன்னொரு தொழில் அப்படின்னா, மண்ணொரு தொழில் அப்படின்னா மன்னனோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, போர் செய்ய போவாங்களாமா. அதுதான் மண்ணொரு தொழில். தன் நாட்டு மன்னன் கட்டளையிட அதனை ஏற்று பகை நாட்டு பசு கூட்டங்களை கவர்ந்து வருவது மண்ணொரு தொழில் எனப்படும். அதாவது மன்னனோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வர்றது மண்ணொரு தொழில். தன்னொரு தொழில் அப்படின்னா மன்னனோட
செயலால் அவங்க உணர்ந்துக்குவாங்க. அதாவது மன்னன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அப்போ அவனை பற்றி குறிப்பாலேயே வீரர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ மன்னர்களுக்கும் வீரர்களுக்கும் எவ்விதமான உறவு அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மன்னனது கட்டளை இன்றியும் அவனது குறிப்புணர்ந்த வீரன் பகை நாட்டுக்கு தானே சென்று பசு கூட்டங்களை கவர்ந்து வருவது தன்னொரு தொழில் எனப்படும். அதாவது மன்னன் இப்போ அந்த நாட்டில் போய் போர் செய்யணும் அப்படிங்கிறத அவனோட குறிப்பால் வீரர்களுக்கு உணர்த்துவான். அதை தெரிஞ்சுக்கிட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் போய் அந்த பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வருவாங்க. இதுதான் வெற்றித்திணையோட வகைகள் அப்படிங்கிறாங்க. இந்த வெற்றித்திணை நடைபெறத்துக்கு 19 முறைகளை சொல்லியிருக்காங்க. அதை துறைகளாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெற்றி அரவம், விருச்சி, செலவு, வேய், புறத்திரை, ஊர்கொலை, ஆக்கூழ், பூசல் மாற்று, புகழ் சுர துய்த்தல், தலைத்தோற்றம், தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனறி சிறப்பு, பிள்ளை வழக்கு, துடிநிலை, கொற்றவை நிலை, வெறியாட்டு. இதற்கான விளக்கங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.